பயங்கரமாக சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. நிவி முடிச்சுக்கிட்டாங்க. நல்லா தூங்கிட்டு இருந்தான் காற்று ஓட்டமாக. நிவி ஐயோ நீ மட்டும் குளிக்க தாங்க முடியல, அதுக்கு சந்தோஷம். ஐயோ கொண்டு போய் போட்டுறாதடா. டைம் வர ஆச்சு, சீக்கிரமா போங்க. நேரம் ஆயிடுச்சு தான். போயிட்டு ஃபர்ஸ்ட் டீயை குடிக்கணும். நான் தான் டீ பைத்தியனா, நீ எனக்கு மேல இருப்ப போல. எனக்கு அதுக்கு மேல இருக்கு, இறக்கடா தலையில இருந்து. ஐயோ சோறுன்னு குண்டான தூக்க விட்டது தான் வலி மிச்சம். அவுட்டோர் குக்கிங் கேட்குறாங்க, என்ன பண்ணுறது, பண்ணி தானே ஆகணும். அப்பாடா ஒரு வழியாக செட்டில் ஆயாச்சுங்க. என்ன தேடிட்டு இருக்கு சீத்து? தேடல, நம்ம தான் வெயிலில் வதங்கணும்னா இந்த வாழை இலை புதினா கொத்தமல்லிலாம் ரொம்ப வதங்கிட்டு அதான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஹேமி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆகுது நம்ம இந்த அவுட்டோர் குக்கிங் சீரீஸ் கண்டினியூ பண்ணியே. ஸோ இது 3வது சீரீஸ் நமக்கு. ஐயோ நாங்கள் இந்த இடத்த தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆகிட்டோம். வந்து செட்டில் ஆகி ஃபஸ்ட்டு டீயை குடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள இந்த புதினா கொத்தமல்லிலாம் வாடி போச்சு. ஒரே கவர் தான் வாடி போயிட்டோம். நாங்கள் ரொம்பவே வாடி போயிட்டோம். நம்மளை விடு, நம்ம 2 குட்டீஸும் இவரு நீங்க பாத்துருப்பீங்க. இவர் வந்து வேற ட்ரெஸ் தான் போட்டு வந்தாரு, போய் அதுல உழுதுட்டாங்க வயல்ல நடக்க தெரியாம அங்க போய் உக்காந்துட்டான். ட்ரெஸ் எல்லாம் அப்படி கொஞ்சம் கரையாயிடுச்சா, அப்புறம் வேற ட்ரெஸ் மாத்தி விட்டாச்சு. நல்ல வேலை வேற ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தா மாத்திக்கிட்டாரு. மோட்ரு பக்கத்துல ஓடுது, நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குளிப்போம். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். இவரை ஃபர்ஸ்ட் தூங்க வைக்கணுங்க, இல்லைன்னா என்னால ஒரு வேலையும் செய்ய முடியாது. தொட்டிலாம் கட்டிட்டான் வந்ததுமே. ஆமா ஐயோம்மா ரொம்ப ஆட்டாத. வந்ததுமே எனக்கு மெயின் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியில் கயிறை போட கட்டியே இன்னும் ஒரு வழி ஆயிட்டான். அப்பா எவ்வளோ நேரம் நானும் அதில் போட்டு பார்க்குறேங்க, முடியவே இல்லை. போட்டு நான் ஆட்டியும் பார்த்துட்டேன், ஆனால் தூங்கல அவன். ஸோ கொஞ்ச நேரம் இருக்கட்டும், நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது தூங்க வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் விளையாடட்டும்னு விட்டுட்டேன். அண்ணன் தம்பியும் 2 பேரும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நான் இந்த காய்கறிலாம் எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு டீ குடிப்போம். டீ போட்டு வந்தது ஃப்ளாஸ்கில் ஆறி போயிட்டுன்னு நினைக்கிறேன். அதை கொடுத்து உங்கள் அம்மா சாப்பிடாம இருக்குமாடா? அது என்ன தெரியுமா, எல்லாருக்குமே ஃபேவரெட்டு, பால் பவுடர். அமுல் யாருக்குதான் பிடிக்காது? நான்லாம் ஆட்டையை போட்டு சாப்பிடுவேன் வீட்டில், ரொம்ப பிடிக்கும். அப்படியே வெறுசாவே நான் நக்கி சாப்பிடுவேன். அந்த வேலை கூடாது. நிவிதாங்க இதெல்லாம் 90s கிட்ஸுக்கு யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ 2K கிட்ஸுக்கு பிடிக்கும். கேண்டா எல்லா எறும்பையும் இப்ப என் மேலதான்டா இருக்கு போகுது. அதுவே நக்கி சாப்பிட்டுட்டு இருக்கு. அதை நிம்மதியாக சாப்பிட உரியாடா. இங்க பாருங்க, டீ எதில் ஊத்துறா பார்த்தீங்களா? பிளேட்டில் வச்சு ஊத்தாம பேனில் வச்சு ஊத்திட்டு இருக்கா. என்ன பண்றது, நான் கூட பரவாயில்ல ஊத்துனேன். அங்க விளையாடுறதுக்கு அவன பிரியாணி முன்னால விளையாண்டுட்டு இருக்குது. டேய் என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும்? என்ன பண்றீங்க? ஏன்டா? டேய் அவன வச்சு அமிக்கிறாதடா. இந்த நீ டீயே குடி. இது மேய்க்க முடியலங்க, இது ரொம்ப ஓவரா பண்ணுதுங்க இது. ஐயோ வேப்பங்கொட்டை இந்த மண்ணு கட்டி இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவன் தூங்க வச்சாதான் நமக்கு வேலையே நடக்கும். என்னென்ன கொடுத்துருக்கான் எல்லாம் அழுத்து போயிட்டு. ஐயோ ஆபத்து நெருங்குது. இதெல்லாம் வச்சுட்டு அவுட்டோர் குக்கிங் கேக்குறீங்க பாத்தீங்களா? ஒரு வழியா சின்னவரையும் பெரியவரையும் செட்டில் பண்ணியாச்சு. சின்னவன் தூங்கிட்டு இருக்கான், பெரியவனுக்கும் ஒரு தொட்டில கட்டி அவனையும் நீ ஆடுப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவனுமே டயர்டா இருக்குன்னு சொன்னதுனால பொங்கலும் தீபாவளியும் ஒன்னா போன மாதிரி இருக்கு. ஐயோ 2 அலப்பற தாங்க முடியலங்க. இங்க ஓடுறான் அங்க ஓடுறான், இங்க வச்சோம்னா அங்க போய் அதை எடுக்கிறான். அவனுக்கு ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு அப்படியே மண்ணெல்லாம் அதெல்லாம் போய் அள்ளணும், இதெல்லாம் போய் எடுக்கணும், வாயில வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. அதனால ரொம்ப குஷி ஆயிட்டாரு. அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல எங்களால. தூங்கினதுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒரு புயலே ஓஞ்சா மாதிரி இருக்கு. அதுக்குள்ள நம்ம இறால் ஆஞ்சிருவோம்னு சொல்லிட்டு இறால் ஆஞ்சிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு வந்துட்டு நான் இறால் பிரியாணி தான் போட போறேன். இறால் பிரியாணி. ஆமா, இறால் பிரியாணினா திவிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிரச்சனையே இந்த ஸ்கூல் போறது தாங்க. ஸ்கூலுக்கு போகாம இருக்க முடியும் இல்ல, ஸ்கூலுக்கு போனாலே அம்மா அவன் பிரியாணி எடுத்து வந்தான், அம்மா அவன் பிரியாணி எடுத்து வந்தான், அது இறால் பிரியாணி எடுத்து வந்தான்னு இதே புலம்பல் தான் என் காதுல கேக்குது. எப்படிதான் 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு இந்த இறால் பிரியாணி இந்த பிரியாணிலாம் போட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியல. என்னால முடியல. ஒருவேளை கடை பக்கத்துல இருக்கிறதுனால சீக்கிரம் போய் வாங்கிட்டு வந்து போட்டு கொடுக்குறாங்கப்பா. என்னால முடியாதுடா. என்னைக்காவது நான் செஞ்சு தரேன்னு சொன்னேன். சரி இன்னைக்கு ஃப்ரீயா தானே இருக்கும், இறாலும் கிடைச்சதா, சரி இன்னைக்கு பிரியாணி போட்டலான்னு சொல்லிட்டு இறால் வாங்கிட்டு வந்தாச்சு. பெரிய இறால் தாங்க நாங்க போயிட்டு பார்த்தோம், சின்ன இறால் தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்தாச்சு.
இது போதும். ஆ இது ஓகே தான். நாங்கள் எங்கே போய் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா பழையாரில் தான் போய் வாங்கணும் இந்த ஆள். அங்கே தான் கொஞ்சம் ரேட்டு சீப்பாக கிடைக்கும், கொஞ்சம் நிறையாவும் இருக்கும். பிரியாணிக்கு நிறையா வாயில் தட்டுப்பட்டால் தான் சாப்பிட பிடிக்கும். ஸோ அதனால் அங்கேயே போய் வாங்கிட்டு வந்துட்டோம். நல்லா காற்றடிக்கிறதுனால இவர் தூங்கிட்டு இருக்காரு, இல்லைன்னா வச்சுங்களேன் இப்படி இப்படி முண்டிக்கிட்டே இருப்பார். சிலிண்டர் கொண்டு எடுத்து வச்சேன், அடுப்பு எடுத்து வைக்க மறந்துட்டேன். ஐயோ என்னைய நானே அடிச்சுக்கணும். நான் பண்ற காரியம் எல்லாம் எப்பா முடியலங்க. இவ்வளவு மாதிரி ஒரு பைத்தியத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. உப்பு எடுத்து வைக்க மறந்துட்டா, அடுப்பு எடுத்து வைக்க மறந்துட்டா. போன தடவை நான் மறந்தது உப்புன்னு சொல்லிட்டு உப்பெல்லாம் நல்லா பார்சல் பண்ணி எடுத்து வச்சேன். அது ஃப்ரிட்ஜ் மேலே வச்சேனா இல்லை டேபிள் மேலே வச்சேனான்னு தெரியல, டப்பாக்குள்ளே எடுத்து வைக்காம வந்துட்டேன். சிலிண்டர்லாம் எடுத்து வச்சு அடுப்பை எடுத்து வைக்காம வந்துட்டேன். ஐயோ கடவுளே, நல்ல வேலை இங்கே கல் அடுக்கி இருந்துச்சு, அதில் ஒரு 4 கல்லை வச்சு அடுப்பு பற்ற வச்சுட்டேன். பிரியாணி குண்டான் பாருங்க, நாஸ்தி முடிஞ்சு கன்ஃபார்ம். ஏன் சீத்து ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். கீழே வந்துட்டு சேறு தடவி இருக்கேன். என் நிலமை சேறு தடவுற மாதிரி ஆகிப்போச்சு. அழகா எவ்வளோ சொதப்பல போகிறேன் நமக்கு இன்னைக்கு. இல்லை வந்ததுலேருந்து கொஞ்சம் சொதப்பலாகவே இருந்துச்சு, ஆனால் இப்படி ஒரு சொதப்பலை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அடுப்பு இல்லாதனால 4 கல்லை வச்சு அடுப்பை உருவாக்கியாச்சு. வரும்போது ஒரு முக்கியமான வேலையை பார்த்துட்டு வந்துட்டேன். என்னன்னா தீப்பெட்டி வாங்கிட்டு வந்தேன். நேற்று வெள்ளிக்கிழமை தீப்பெட்டி மட்டும் வாங்கலைன்னா முடிஞ்சு அவ்வளோதான் போச்சு என் கதை. அவ்வளோதான், டாரி போயிருக்கோம், வீட்டுக்கு கிளம்பியிருப்போம். நேற்று வெள்ளிக்கிழமை விளக்கேற்றினேன்னா அப்போ வந்து தீப்பெட்டி ஒன்று தான் இருந்துச்சு. சரி அதுக்கோசரம் நான் வந்து தீப்பெட்டி வாங்கினேன். ஆனால் அந்த கடவுள் எனக்கு ஒரு வழியை விட்டுட்டாரு. கண்டிப்பாக உன் பக்கம் இருக்காரு. அதனால தீப்பெட்டி இருந்ததுனால அடுப்பு பற்ற வச்சாச்சு. பக்கத்துல விரவும் இருந்துச்சா, செம்ம. சரி அடுப்பில் தான் இன்றைக்கி சமைக்கணும்னு இருந்திருக்கு. அதனால தான் அடுப்பில் சமைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு அரிசி களைஞ்சி போட்டு வந்துடுறேன். நிவி முடிச்சுக்கிட்டாங்க, நல்லா தூங்கிட்டு இருந்தான் காற்று ஓட்டமாக. நல்லா இன்னும் ரொம்ப நேரம் தூங்குவான், சமைச்சிடலான்னு பார்த்தா எல்லாமே சொதப்பி போயிடுச்சு. சமைக்கிறதுக்கு தக்காளி வாங்கினதுடா. டே என்னடா பண்ணுறீங்க 2 பேரும்? தக்காளி என்ன பண்ணுற? அதுவே ஒரு தக்காளி. நீயே ஒரு தக்காளி. ஐயோ பறக்குது தக்காளி. ஐயோ அது மாதிரிலாம் பண்ணாதீங்க தங்கம். நிவி தங்கம் கொஞ்ச நேரம் தங்கம், நீ அழுவாம இரு தங்கம். நான் அழுவ மாட்டேன், நீ எதுவும் சொல்லாத. பத்தியா இல்லையா? நிவி இங்க பாரு அழகு. நிவி தாங்க இங்க பாரு தாங்க. பட்டு மியா. நிவி நிவி மியா மியா ஓ மியா. பயங்கரமாக சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. மாற்றி மாற்றி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. ரொம்பவே சிரமமாக இருக்குங்க. நிவி அழுதுகிட்டே இருக்கிறான். ஆமாம் அழுதுகிட்டே இருக்கிறான். மாற்றி 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 இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி குழந்தை இல்லை, அவர் என்ன பண்ணும். படிச்சிடலாமா? சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. ஏன்னா வாழையெல்லாம் போட்டு மூடி வச்சிருக்கே. அப்போ தான் தண்ணியை உஞ்சுன்னு நான் நினச்சி போட்டு வச்சுருக்கேன். சாதத்தை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றினேன்னா, ஸோ அதனால் அடியில் வாழை இலையை போட்டு மாற்றி வச்சேன். திரும்ப அதே பாத்திரத்தை தான் மாற்றி வச்சுட்டேன். இப்போ நான் எல்லா பாத்திரத்தையும் போட்டு பெரட்டினேன்னா நமக்கு கிரேவி பண்ணுறதுக்கு பாத்திரம் இல்லாமல் போயிடும். அதனால திரும்ப நான் அதே பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு கிரேவி பண்ணுறதுக்கு சட்டி நல்லா பிரியாணின்னு ஆசையாக வந்தோம் எல்லாரும். மொத்தத்துக்கும் ஆப்போச்சு ஆணியாக போச்சு. இதெல்லாம் சிலிண்டரில் பண்ணுறது ரிசித்து இன்னையோட முடிஞ்சு பாத்திரம் எல்லாம். ஒரு நாள் தானே பார்த்துக்கலாம் வா.
என்ன பண்ணுறது? ஐயோ தெய்வம் ரெண்டும் வந்துட்டு சமத்தா இருக்குது. மகமாயின்னு எதுவுமே பண்ணிடாதீங்க. அது ரெண்டும் சமத்தா இருக்கிற அவனை நீ வரைக்கும் கண்டுக்கவே கண்டுக்கவே இல்லை. சமைக்கிற வரைக்கும் கண்டுக்கவே மாட்டேன். பட்டை, கிராம்பு, ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் போட்டு நல்லா சவந்துடுச்சு. இப்போது அப்படியே வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த அடுப்பில் சீக்கிரமே தீ உரைக்கும். நம்ம வச்சுருக்க அடுப்பு வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகும், சமைக்கிறதுக்குமே லேட் ஆகும். இதில் பாத்திரம் தான் கறி பிடிக்குமே தவிர மற்றபடி வேலையில் துரிதமாக செயல்படும். ஃபாஸ்ட்டாக எதுனாலும் செஞ்சிடலாம். பிரியாணியுமே போட்டுக்கலாம், பிரியாணிக்கு உண்டாக போட்டுக்கலாம். கொஞ்சம் லேட்டாகுமேன்னு தான் போடலை. இதை யாரும் ட்ரை பண்ணாதீங்க அந்த இதை, அந்த பாத்திரத்தை. ஆமாம், ஏன்னா சிலிண்டரில் யூஸ் பண்ணுறது. நாங்கள் அர்ஜென்ட் ஆபத்துக்கு உதவும் இல்லை. ஆமாம், அது மாதிரி ஆபத்துக்கு பாவம் இல்லைங்கிற மாதிரி இதெல்லாம் வச்சு சமைச்சாச்சு இன்னைக்கு. அப்படியே அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நிவி வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சீத்து ஃபீடிங் பண்ண போயிருக்கா. நான் இப்போது சமையலில் இறங்கிட்டேன். இறால் நல்லா வதங்கி தண்ணி விட்டுடுச்சு. இப்போ நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிப்போம். நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் இறக்கி சாப்பிட வேண்டியதான். நிவி தங்கம் கண்ணுரங்கு ஏன் சொல்ல தங்கம். குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு, சுண்டிடுச்சு. சாப்பிட வேண்டியதான். நிவி இருக்கான் பாருங்க, சேட்டை பிடிச்ச பய. அவனுக்கு சாதம் வடித்த கஞ்சி கொடுத்தேன், சாதம் கொஞ்சமாக கொடுத்தேன். எதுவுமே இறங்கலை, சினுங்கிக்கிட்டே இருக்காரு தூக்கத்துக்கு. நல்லா காற்று வருது, ஆனால் தூங்க மாட்டோம். நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு சாப்பிட்ருங்க, அடுத்தது நான் சாப்பிட்றேன். அவ்வளோதான். ஐயோ சுடுது, நல்லா அப்படியே பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்குது. சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதான். ஆவலாக ஒருத்தன் வேற உட்காந்துருக்கான், இறால் வெறியன் வேற. சாப்பாடு சூடா இங்கே பாருங்க, சூடா. அப்புறம் வந்து இதை பார்த்தீங்களா இல்லையா, கிரேவி ரொம்ப கட்டியாயிடுச்சு. இறால் கிரேவி ஆவலோட இருக்கான் திவி. என்னைக்குமே நம்ம வந்து இது மாதிரி சாப்பிடணும், கையேந்தி பவன் மாதிரி. அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், சூடா அப்படியே சுட சுட எடுத்து இது மாதிரி கையில் வச்சு சாப்பிடும்போது எங்க சூடு டக்குன்னு ஆறிடுச்சு. சாதம் வடிச்சு எப்போ வச்சோம், அது நம்ம காற்று இல்லை, டக்குன்னு வேகமாக காற்றடிக்கிறது, அதுக்கும் ஆறிடுது. அவ்வளோதான் சாப்பிட்டுட்டு நம்ம போயிட்டு போர் செட்டுக்கு போவோம். இதப்பர் என்ன சொல்கிறான், குப்பு தொட்டியில் போட்டு ஆட்டினா குப்புற கிடக்கான். ம் 2 பேரும் சாப்பிட்டுட்டு காரமே இல்லைன்னு சொன்னாங்க. சரியான காரம். ம் உனக்கும் இல்லை, ஒருவேளை எனக்கு வாய் புண்ணா இருக்குமோ. நல்ல காரமா இருக்கு. பக்கவா இருக்கு. அந்த பசிக்கு அதுக்கு செமையா இருக்கு. இந்த பசிக்கு அம்மாடியோ என்ன போனாலும் அமிர்தமா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, பசி இருந்தா அந்த மாதிரி இருக்கு. எனக்கு அவ்வளோ டேஸ்டா தெரியுது. திவிக்கு இந்த ரைஸ் தான் செட் ஆகல.
தாங்க முடியல அதுக்கு சந்தோஷம். இங்க பாருங்க. பாப்பா ஏய் நிவி. அதுக்கு நல்லா கூசுது பாருக்கு சீட்டு. போதும் போதும் விட்டுரு பயப்படுறான். ஆக மொத்தத்துல என்ன நினைச்சிட்டீங்களேடா? ஐயா அழகா போகுது பேரு. ஐயா கொண்டு போய் போடுறாதடா டேய். போடுறாதடா. பொறுமையா ஐயா. பொறுமை. பாரு. இது என்னடா அது? டைம் ஆயிடுச்சுன்னு மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம சும்மா மேலே மட்டும் அந்த கறி போகிறதுக்காக நம்ம அப்படியே கொண்டு போய் வச்சோம்னா அங்கேயும் இங்கேயும் கறியாக வேற போயிடும். ஸோ கறி பாத்திரத்தை மட்டும் கழுவிட்டு போயிடலான்னு எடுத்துட்டு வந்துட்டேன். அவ்வளோதாங்க, நம்ம பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு கிளம்பியாச்சு. சீட்டு அதை எடுத்துக்காமி. கறி பாத்திரம் தான் மெயினாக இருந்துச்சு, அது எதுவுமே ஆகல, நல்லா ஆயிடுச்சு. ஆமாம், ஒரு சில பேர் கேட்பாங்க சரி நல்ல பாத்திரமா இருக்குது, இது குக்கரில் வைக்கிறது தானே, அடுப்பில் வச்சுட்டீங்களே வீணாக போயிடுமா அப்படின்ட்டு. ஸோ ரிசல்ட் காமிச்சாச்சு, வீணாலாம் போகல. ஒரு தரம் தானே, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆமாம், அடுப்பை மறந்ததுனால தான் இந்த மிஸ்டேக்கு. ஆமாம், ஏதோ நம்ம நல்ல நேரம் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதனால் கஷ்டப்பட்டாலும் கரெக்டாக நமக்கு அமைஞ்சதுனால சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேங்க, கண்டிப்பாக இந்த அவுடோர் குக்கிங் விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த விளாக் பார்க்கலாம். பாய்.